இயக்கத்திலிருந்து எனக்கு நான்லாம் இப்பொழுது மனதில் துள்ளி குதிக்கிறேன். அந்த இன்றைக்கு எனக்கு சிலிர்க்கிறது. எனக்கு அந்த சின்ன வயது 40 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். மேடையிலேயே எல்லாருக்கும் முன்னாலே கட்டி பிடித்து அழுதார். நான் எதற்காக அன்றைக்கு சொன்னோன்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற இந்த முதலமைச்சரை பார்த்து நான் அப்படித்தான் கட்டி பிடித்து பாராட்ட நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் ஆகுது, நாளைக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கான்னு கேட்பீங்களா? மனதில் என்ன விஷம் இருக்கிறது என்பது தெரிந்து விட்டதா? 6 மாதம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொன்னார். நீங்களும் நம்புறீங்க, நான் கூட நம்பினேன். ஆனா 3 மாசம் இருக்காது, 1 மாசம் கூட இருக்காது என்று சொன்னாலும் அதுக்கு என்ன? அதாவது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டையுமே அவர் ஆட்சியிலே எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு ரெண்டையும் சொல்லி இருந்தாருன்னா அது நியாயம். குதிரை பேரம் இத சொல்றீங்களே, இதுக்கு பேர் குதிரை பேரமா யானை பேரமா? மாற்றம் அப்படின்ற மாற்றம் இது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால்தான் நீங்க பேச முடியும். அப்ப நடந்ததுன்னு எடுத்துக்கலாமா? குதிரை பேரம் நடந்ததுன்னு எடுத்துக்கலாம். அவனா வர்றான், நான் இனி ஏன் வர்றேன்னு கேட்க முடியுமா? நாங்க அது அவனுடைய விருப்பம் இல்ல. கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஆவேசமா மானமுள்ள தமிழன் எவனாவது திமுகவை ஆதரிப்பானா சொன்னாரா? அப்ப சேர்ந்தார அதெல்லாம் நீங்க குறை சொல்லிருக்கீங்க. பிரிங்கிறேன்னு சொல்றது தப்பு இல்ல, சேர்ந்ததுதான். தாவேகாவும் காங்கிரஸ் எல்லாம் விமர்சிச்சிருக்கு. இப்ப நீங்களே கூட்டணி அமைஞ்சிருக்கீங்க. இப்படியே மானமுள்ள தமிழன் சேர்வான நான் சொன்னா? இதற்கு முன்னாடி திமுக கூட கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலிமையா பாஜகவை எதிர்த்தார். கூட்டணியில எதிர்ப்பதை போல நடித்தார். அவர் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு அது புரிஞ்சதுனால தான் நாங்க தெளிவான முடிவு எடுத்து தந்துருவேன். ஆனா அவங்க சாயம் வெளுத்து போச்சு. இப்ப வரையும் மாறல. அப்ப நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும்னு பாட்டு வருது இல்ல, அது மாதிரி இவ்வளவு காலம் கழிச்சு திமுகவுடைய சாயம் வெளுத்து போச்சு. 23 கட்சி கூட்டணி திமுக தான் நாங்க. சரி, நான் ஒரு வாதத்துக்கு வரணுமா? இந்த 5 பேரையும் நான் ராஜினாமா பண்றதுக்கு நான் பொறுப்பு. திமுக அவங்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டோம். திரும்பி தேர்தல் என்ன அவங்க ஜெயிச்சிருவா பாப்போமா? திமுக கூட கூட்டணியில 23 கட்சி இருந்துச்சுல்ல, அந்த கட்சி பேரை வரிசையா இப்ப சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த மோதிரத்தை கட்டி கொடுத்துறோமா? தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக நான் சலோமி. நம்முடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி அவர் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்கள் தமிழக அரசியல்ல நிலவக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணியும் அமைஞ்சிருக்கு. தற்போது வரை 1 மாத காலம் நிறைவடைஞ்சிருக்கு இல்லையா? எப்படி இருக்கு இப்போது இருக்கிற அந்த சூழல்? காங்கிரஸுக்கான அங்கீகாரம் எப்படி பார்க்கப்படுது? காங்கிரஸுக்கான அங்கீகாரம் என்பது அப்புறம் பார்ப்போம். ஆனா இந்த 1 மாத காலத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றம் என்பது உங்களை போன்ற இளவயதினருக்கு எங்களை போன்ற ஒரு சொன்னால் மட்டும்தான் புரியும். அதற்காக சொல்ல வேண்டியதுடைய கடமை. இந்தியா சுதந்திரமடைந்தவுடன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஓமாந்தூரார், அடுத்த முதலமைச்சர் குமாரசாமி ராஜா, அதுக்கு அடுத்த முதலமைச்சராக வந்தவர் ராஜாஜி, அதற்கு பின்னால் முதலமைச்சராக வந்தவர் தான் காமராஜர், 9 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தவர். இவர்கள் எல்லாம் அவர்கள் ஆண்ட காலத்தில் எப்படி ஆண்டார்கள் என்பது இன்றைய இளைய சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டாலே இனி எதிர்காலத்தில் தமிழகம் உருப்படியாக வாழும். மற்றவர்களை பற்றி கூட ஓரளவு கொஞ்சம் புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கலாம். ஓமாந்தூரார் இயல்பாகவே ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர், விவசாயத்தை உயிராக நேசித்தவர். அவர் ஆட்சியை விட்டு இறங்கியதற்கு பின்னாலே எல்லாவற்றையும் திறந்து விட்டு வயலூரிலே ஒரு சாமியாரை போல குடிசையிலே தங்கி தன்னுடைய சொத்துக்களை எழுதி விட்டு செத்தார். அவர் ஆண்ட காலத்தில் அவர் மீது இன்று வரை ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லை, எளிமையாக வாழ்ந்துவிட்டு போனார். குமாரசாமி ராஜா மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் பதவி வேண்டும் என்று கேட்கவில்லை. ஓமாந்தூரார் பதவி விட்டு இறங்குகிற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜரிடம் நான் விலகிக் கொள்கிறேன், ஆனால் நான் அமர்ந்த இடத்தில் ஒரு யோக்கியனை முடிவு செய்யுங்கள் என்கிறார். அவர் பிடிவாதக்காரர் என்பது காமராஜருக்கு தெரியும் என்பதால் தமிழ்நாட்டில் கூட அப்போது இல்லை குமாரசாமி ராஜா, ஒரிசாவில் இருந்தவர். அவர் பெயரை சொல்லி அவர் பரவாயில்லையா என்ற உடனே துள்ளி குதித்தார் ஓமாந்தூரார். அவர் என்னை விட ஒழுக்க சீலராயிட்டேன். அப்படித்தான் அவர் வந்தார். அவர் ஆட்சியை விட்டு இறங்குற போதும் இன்னும் அந்த ஊருக்கு போனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். அதுவே இன்றைக்கு 2-3 கோடி ரூபாய் போகும். அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டோ அல்லது ஆஸ்பத்திரியோ இதெல்லாம் அவருடைய இடத்திலே வந்ததுதான்.
தன்னுடைய சொத்துக்களை கொடுத்தார்களுடைய அரசு சொத்துக்களை எடுக்கவில்லை. அதில் இன்னும் ஒருபடி உச்சம் என்று நான் மதிப்பது இன்றைக்கு இருக்கிற பல பேருக்கு புரிவதில்லை. ராஜாஜியை உலகம் போற்றிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அவருடைய கருத்தை எந்த காலத்திலும் யாருக்காகவும் எதற்காகவும் சமரசம் செய்து கொண்டதே இல்லை. இந்தியா சுதந்திரம் அடைகிற அந்த நேரத்தில் ஒரே நாடாக அறிவிப்பதா அல்லது 2 நாடாக பிரிப்பதா என்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடந்த போது லண்டனில் 2 தரப்பாரை அவர் அழைத்தார்கள். காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தவர்களிடையே ஒரே ஒருவர் ராஜாஜி மட்டும்தான் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்து விடுவதுதான் நல்லது, அப்படி கொடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் பெரிய தலைவலியை நாம் சந்திப்போம் என்று சொன்னார். எல்லோருக்கும் அவர் மீது அதிருப்தி. ஆனால் எனக்கு இதுதான் சரி என்று தோன்றுகிறது, நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நான் சொல்லாமல் இருக்க முடியாது என்றார். அதே போல இந்த நாட்டில் இருந்தவர்கள் ஒரே ஒரு கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் அவர்தான். அவர் முதலமைச்சராக அடிமை இந்தியாவில் முதலமைச்சராக இருந்தார், சுதந்திர இந்தியாவில் முதலமைச்சராக இருந்தார். சாகிற போது சொந்த வீடு இல்லாமல், உண்ண உணவுக்கு வழி இல்லாமல் கல்கி தோட்டத்திலே ஒரு சாதாரண ஒரு மனிதரை போல வாழ்ந்து அவர்கள் போட்ட சோறை சாப்பிட்டு விட்டு செத்தார். காமராஜரை பற்றி இப்போது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். மிக சாதாரணமாக இருந்தார். அவர் கிராமங்களுக்கு போகிற போது, கூட்டங்களுக்கு போவது காரணா அரையனா கொடுத்தால் கூட அதை அப்படியே வாங்கி வந்து ஹிந்து அதிபரிடம் கொடுத்து வச்சு, அது கடைசி காலத்திலே ஒரு பெரிய தொகை இருக்கிறது என்று அவர் சொன்னதற்கு பின்னால் தான் இவருக்கு தெரியும். நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேன், வாங்கிக்கொள் என்று சொல்லுகிற போது, என்ன உங்ககிட்ட காசு கொடுத்தேன் என்று கேட்க, உனக்கு தெரியாதா இவ்வளவு என்று அந்த தொகையை சொல்ல, அம்புட்டு பணமா நான் கொடுத்தேன் என்று இவர் சொல்ல, இதை வாங்கிக்க வேண்டாம் என்று சொல்லி, நீங்கள் நன்றாக வந்ததுக்கு பின்னால் பேசிக்கொள்வோம் என்று சொல்கிறார். மீண்டும் நன்றாக வந்தவுடன் இப்போதாவது வாங்கிக் கொள்கின்ற போது, ஐயா நீங்க உங்க பெருந்தன்மையை எனக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டாம், இதை வச்சு இந்த காங்கிரஸ் ஸ்தாபனத்துக்கு ஒரு இடத்து நீங்களே வாங்கி கொடுங்க. அப்படி அவரே பார்த்து வாங்கிய இடம் தான் தேடாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த இடம். இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 25,000 கோடி ரூபாய் என்று சொன்னால் நம்ப முடியுமா? இப்படி தனக்கு தவறு செய்யாமலே அவங்க ஊரில் போகிற போது ஒரணா காரணா கொடுத்த காசை வைத்து வாங்கியது. அவர் அப்படி வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அப்படி இருந்த அவரை பார்த்தே ஒரு விமர்சனம் செய்தார்கள். இவர் என்ன பெரிய ஏழை பங்காளர், ஹைதராபாத் பேங்க்ல 10 கோடி ரூபாய் இருக்கிறது. அதை குமுதம் என்கின்ற பத்திரிகைகளை தலையங்கம் எழுதினார்கள். அந்த பத்திரிகையில் வேலை பார்த்த ஒருவன் அது முடிந்தவுடன் நீர் பார்க்க போகிறார் வீட்டுக்கு. என்னப்பா இந்த பக்கம் என்கிறார். உங்களைத்தான் பார்க்க வந்தேன் என்கிறார். என்ன சொல்லு? இல்ல ஹைதராபாத் பேங்க்ல நீங்க 10 கோடி ரூபாய் என்று ஆரம்பிக்க நிறுத்து. அதை உண்மையை நம்பிதானே நீ தலையங்கடி இருக்க, முன்னாலே என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு என்று சொன்னவுடன் தலை கவிழ்ந்து அவன் திரும்புகிறான். அவன் பெயர் பால்யூ என்று. அப்போது அவனுக்கு ஒரு 22-23 வயதான் இருக்கும். பின்னாளிலே கடைசி காலத்தில் அவர் மறைந்து பல ஆண்டுகள் கழித்து என்னை பார்த்து என்னிடம் பேசுகிற போது அழுது கொண்டே சொன்னது, திரும்பி போனவனே அழைக்கிறார், ஐயா என்னன்னு, எந்த பேங்க்ல பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்க முதலாளிக்கும் உங்க ஆசிரியருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்ககிட்ட போய் எந்த பேங்க்ல பணம் இருக்கோ அந்த பேங்கோடைய வித்ராட்சியில் வாங்கிட்டு வா, அதை நான் கையெழுத்து போடுறேன், நீங்களே எடுத்துங்க. இப்படிப்பட்ட நேர்மையாளர்களால், ஒழுக்க சீலர்களால் தான் கட்டமைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசியல். தனி வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக பொது வாழ்க்கை என்பது சீரழிந்து சின்னாபின்னப்பட்டு இன்றைக்கு போய்கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் இதற்கு ஒரு மாற்று வராதா என்று என்னை போன்றவர்கள் ஏங்கியதற்கு காரணம் அதெல்லாம் தெரிந்ததால் தான் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்தோம். உங்களை போன்றவர்களுக்கு அது தெரியாது. அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருந்திருக்க வாய்ப்பில்லை. நல்ல வேளையாக ஒரு மாற்றம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த மாற்றம் வந்திருக்கிறது என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அரசியலில் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைப்பவன் அவன் யார், கருப்பா சிவப்பா அல்லது நன்றாக பேசுகிறானா சிரிக்கிறானா எந்த ஜாதி என்பதை மறந்து அவருடைய எண்ணமும் அவருடைய சிந்தனையும் சுத்தமாக இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும். இயக்கத்திலிருந்து எனக்கு நான்லாம் இப்பொழுது மனதில் துள்ளி குதிக்கிறேன், வேறு எதற்காகவும் இல்லை. ஒரு நீண்ட காமராஜர் எப்படி வாழ்ந்தாரோ, ஓமாந்தூரார் எப்படி வாழ்ந்தாரோ, ராஜாஜி எப்படி வாழ்ந்தாரோ, அதை போல அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாமல் புதிதாக வந்து ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் இன்றைய முதலமைச்சர் முதலாக உங்களுக்கு கொடுத்த பேட்டியே, நான் எந்த காலத்திலும் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், என்னோடு இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்க அனுமதிக்க மாட்டேன், என் ஆட்சியின் கீழ் பணிபுரிகின்ற அதிகாரிகள் கூட லஞ்சம் வாங்க முடியாது, நான் கடும் நடவடிக்கை எடுப்பேன், என் கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். எல்லோரும் சிரித்தார்கள், ஏதோ வேடிக்கையாக வசனம் பேசுகிறார் என்று. ஆனால் இந்த 1 மாத காலத்திற்குள்ளாகவே அவர் கட்சியை சேர்ந்தவரே ஒரு குவாரியிலே போய் மிரட்டி காசு கேட்டார் என்று கேட்டவுடன் கட்சியை விட்டு நீக்கி அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவர் கட்சியை சேர்ந்தவர் தவறு செய்கிற போது
ஒரு 4-5 ஊர்களிலே, கிருஷ்ணகிரியிலே, அதே போல தெற்கே சில ஊர்கள் எல்லாம் ஒன்றிய செயலாளர் இருக்கிறவர்கள், மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னார், என்னுடைய ஆட்சியில் நான் முன்னுரிமை தடுப்பது 2 விஷயத்துக்கு. ஒன்று பெண்களின் பாதுகாப்பு, இன்னொன்று போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பேன் என்று. வந்த உடனேயே ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது எல்லோருக்கும் புரிந்து கொள்வது கஷ்டமான விஷயம்தான். ஆகவே அதை தவறாக யாரும் பேசினால் நான் தவறாக நினைக்க மாட்டேன். இப்போ இந்த பேட்டி எடுக்கிறோம். பேட்டி ஆரம்பிக்கிற போது தயார் பண்ணுவதற்கு கேமராவை எங்க வைக்கணும், லைட் எப்படி வைக்கணும், இதுக்கே எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கிறோம் ஒரு சின்ன பேட்டிக்கு. ஆனால் இந்த 8 கோடி மக்கள் வாழ்கின்ற மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி புரிந்து கொள்வதே அந்த நிர்வாகத்திலேயே ஊறி போனவர்களே சிரமம். அப்படி இருக்கிற போது நிர்வாகத்தை பற்றி தெரியாத ஒரு இளைஞன், அவனோடு வந்திருக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்படி இருந்தும் கூட அவர்கள் கண்களுக்கு முன்னாலே தவறு என்றால் உறுதியான நடவடிக்கை உண்டு என்பதை தெரிவித்தார்கள். இதே சென்னையில் ஒரு பெண்ணை இரவு நேரத்திலே கார் ஏற்றி கொண்டார்கள். 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய்விட்டார். கோவையிலே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் 24 மணி நேரத்தில் அவனை பிடித்து உள்ளே வைத்தார்கள். கடந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை. ஆகவே என்ன நடக்கிறது, இதுல சில பேர் நாம என்ன தப்பே நடக்கலையா என்பான். அப்படி நினைக்கிற பேசுகிறவன் யதார்த்தம் புரியாதவன் என்று சொல்ல மாட்டேன், வக்கர புத்தி படைத்தவன் என்று சொல்லுவேன். இப்போ இவ்ளோ விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நடவடிக்கையா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எடுத்துட்டு வராங்க. சமீபத்திய முன்னாள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி 3 மாதம் கூட தாங்காது. இதே தலைவர் வந்து முன்னாடி, அதாவது ஆட்சி அமைச்ச உடனே சொன்ன விஷயம் வந்து 6 மாதம் நாங்க எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், ஆட்சி கலைக்கப்பட வேண்டியது எங்களுடைய எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்த அதே மு.க. ஸ்டாலின் இப்போ இப்படி சொல்லியிருக்காருன்னா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக அவர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது பல பேர் இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுவாங்க. நான் இப்ப இன்னும் கேட்டனாலும் மறக்கவே மாட்டேன். ராசிபுரம் பக்கத்துல வெண்ணந்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல காமராஜருடைய சிலை ஏற்படும். அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயது, அதனால சொல்றேன். கோபியில் ஒருத்தர் பெரிய தியாகி லட்சுமணையர்னு சொல்லி மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஒரே ஒரு வார்த்தை காந்தி கேட்கிறார், ஏதோ கோடீஸ்வரன் என்று சொல்லுகிறார்கள், நீ பிராமணன் என்று சொல்லுகிறார்கள், அப்போதுதான் கல்யாணம் ஆயின நேரம் இருக்கு, நீ ஏன் அரிஜன சேவை செய்யக்கூடாது என்று கேட்ட ஒரு கேள்விக்காக ஒட்டுமொத்த சொத்துக்களையும் ஒரு ஹாஸ்டல் வைத்து அந்த பட்டியலில் பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து அவர்கள் படிக்க வைத்து 100கணக்கான பேரை பெரிய பெரிய பதவிக்கு அனுப்பி கடைசி வரை சாதாரண சட்டை வேட்டி அவரே துவக்கி போட்டு அப்படி வந்தவர். அவர் மேடையில் அமர்ந்திருந்தார். அப்போ நான் என்னை அறியாமல் பேசியது, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் பேசுகின்ற வாய், சிந்திக்கிற நினைக்கிற அந்த மனம், ரெண்டுக்கும் இடையிலே ஒரு ஜான் வயிறு வித்தியாசம் இருக்கிறது, இடைவெளி வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இங்கு சிலையாக இருக்கிற இந்த அதிசய மனிதன் காமராஜருக்கு உள்ளம் என்ன நினைக்கிறதோ அப்படியே உதடு பேசுகிறது, உள்ளமும் உதடும் ஒன்றாக இருக்கிறது. அந்த இன்றைக்கு எனக்கு சிலிர்க்கிறது. எனக்கு அந்த சின்ன வயது 40 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். மேடையிலேயே எல்லாருக்கும் முன்னாலே கட்டி பிடித்து அழுதார். நான் எதற்காக அன்றைக்கு சொன்னோன்னு தெரியாது. இன்றைக்கு இருக்கிற இந்த முதலமைச்சரை பார்த்து நான் அப்படித்தான் கட்டி பிடித்து பாராட்ட நினைக்கிறேன். அவர் சொல்வது மட்டுமல்ல, செயலிலும் உறுதியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, முன்னாள் முதலமைச்சர், அவர் மனதில் என்ன விஷம் இருக்கிறது என்பது தெரிந்து விட்டதா? 6 மாதம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொன்னார். நீங்களும் நம்புறீங்க, நான் கூட நம்பினேன். ஆனா 3 மாசம் இருக்காது, 1 மாசம் கூட இருக்காது என்று சொன்னாலும் அதற்கு என்ன பொருள்? அதாவது அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டையுமே அவங்க அவர் ஆட்சியிலே எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு ரெண்டையும் சொல்லி இருந்தாருன்னா அது நியாயம். நான் இப்ப என்ன சொன்னேன்? அவர் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, ஆனால் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதனால சட்டம் ஒழுங்கு பத்தி அவர் பேச முடியாது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நம்ம முதலமைச்சரா இருந்தவருக்கு இது தெரியல, யதார்த்தம் தெரியவில்லை, பேசுறாருங்கிறது மட்டுமல்ல, அரசியல் சட்டத்தின் அடித்தளமே அவருக்கு தெரியல. இந்த ஆட்சி வந்த உடனேயே 108 பேர் தான் இருக்கிறாங்க என்கிற போது முதலாக ஆட்சிக்கு சட்டமன்றம் கூடிய உடனே கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்துச்சு. ஒரு சட்டமன்றத்தில் கான்பிடன்ஸ் மோஷனோ அல்லது அதை எதிர்த்து ஒரு மோஷன் கொண்டு வந்தோ ஒரு ஓட்டெடுப்பு நடந்து விட்டால் அதுக்கு பின்னாலே என்ன நடந்தாலும் எதிர்கட்சிகளும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது, ஆளுங்கட்சியும் கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கொண்டு முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முதலமைச்சர் இருந்தா அவருக்கு எப்படி தெரியல? என்ன நடந்தாலும் 6 மாதத்துக்கு இடையில ஆட்சி போக முடியாது. இவர் 3 மாசத்துல போயிடும், 2 மாசத்துல போயிரும்னா பாவம். முதலமைச்சரா இருந்தும் கூட அங்க பியூனா இருக்கிறவங்களுக்கு தெரியற சட்டம் தெரியல. அதே போல இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் சமீபத்திய கருத்து ஒண்ணு தெரிவிச்சிருக்காரு.
காங்கிரஸுடைய தேர்தலுக்கு பிறகான அந்த அணுகுமுறை வந்து கூட்டணி கட்சிகளை பலவீனம் அடைய செய்திருக்கு. குறிப்பா திரிணாமுல் காங்கிரஸ், கேரளால இருக்கக்கூடிய கட்சியா இருக்கட்டும், அதே போல விசிக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் பலவீனம் அடைய செய்திருக்கிறது. காங்கிரசின் அணுகுமுறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அது தொடர்பா உங்க பார்வை என்ன? யார் வேணாலும் உபதேசம் பண்ணலாமா? ஒன்றும் தப்பு இல்லை. உபதேசம் பண்ணுகிற போது அவர்கள் அவருடைய கட்சியை பற்றி எப்படி பார்க்கலாம் பார்க்கணும். அவருடைய அணுகுமுறை சரியா இருந்தது அவங்க கட்சியில இருந்து எப்படியே போறாங்க. அதனால தம்பி திருமாவளவன் மற்றவர்கள் சொல்றது இருக்கட்டும், நீங்கள் அதை கடைபிடியுங்கள். அதற்கு பின்னாலே உபதேசம் பண்ணுங்கள், நல்லது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதான்னு தான் அவர் சொல்லணும். அதுதானே நியாயமா இருக்க முடியும். ஒரு குடும்பம் நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒரு 5-6 பேர் குடும்ப உறுப்பினர் இருப்பீங்க. நீங்க எல்லாருமே எல்லா கருத்துலயும் ஒன்றா இருப்பீங்களா? கருத்து வேறுபாடு இருக்கும். வேற்றுமைக்கு நடுவுலேயே ஒற்றுமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஒரு குடும்பத்துக்கே அது பொருந்தும். 5 பேர் இருக்க குடும்பமே. ஆக உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 140 கோடி மக்கள் இருக்கிற நாடு. இந்த நாட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சியில எல்லா விஷயத்திலையும் ஒரே கருத்து இருக்கும், அல்லது எல்லா கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாரும் ஒன்னா இருக்கும் என்று சொல்ல முடியாது. உங்க கட்சியிலே இல்லை என்பது உலகத்துக்கு தெரிந்திருப்பே போல எல்லா கட்சியும் இருக்கத்தான் செய்யும். லெசர் ஈவில். ஏன்னா அவர் படிச்சவர் இல்ல, அதனால ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா சொல்லி முடிக்கிறீங்க. அதனால குறைந்தபட்ச தீமையை தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை அவர் சொல்வது, அவர் செய்வது நல்லது. அதாவது இப்ப இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் வந்து நடக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டதே எதற்காக? பாஜகவின் எதிர்ப்பு. இந்த நாடு இந்தியா கூட்டணியை வந்து நம்பணும், மக்கள் வந்து இந்தியா மாற்றம். பாஜக என்பது வெறும் பெயர் அல்ல, பாசிச எதிர்ப்பு. இந்த நாட்டினுடைய அடிப்படையை தகர்க்கிற எதிர்ப்பு. இது உலகத்திலேயே ஒண்ணு வேடிக்கைமா, ஒரே மொழி பேசுகின்ற ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக இல்லை, ஒரே மதமாக இருக்கிற ஜப்பானும் சீனாவும் ஒன்றாக இல்லை. புரியுதா? ஒரே இனம் கூட பிரிந்து இருக்கு. இஸ்லாமியர்கள் தான் ஒரே இனம், பெங்கால்ல இருந்தாங்க, பாகிஸ்தான் அவங்களுக்கு அடிச்சு தனியா பிரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க இதை யோசிச்சு பாருங்க. அப்பதான் இந்தியாவில் பிறந்ததற்காக நீங்க பெருமைப்படுவீங்க. இந்தியாவில் எத்தனை மொழி, எத்தனை இனம், எத்தனை மதம், எத்தனை பண்பாடு, எத்தனை கலாச்சாரம், இவற்றையெல்லாம் கடந்து இந்த நாடு 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நாட்டினுடைய பெருமை புரியும். இந்த பெருமைக்கு ஊறு ஏற்படுகின்ற வகையில ஒரு மொழி, ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டை, கலாச்சாரத்தை உருவாக்க நினைத்ததுதான் இந்த நாட்டுடைய ஆன்மாவுக்கே ஒரு பெரிய சோதனைன்னு காங்கிரஸ் நினைச்சது. அதற்காகத்தான் பாஜகவை எதிர்த்தார்களே. பாஜக என்கின்ற பெயர் அல்ல, கட்சி அல்ல, அவர்கள் என்ன சித்தாந்தத்தை வைத்திருக்கிறார்களோ அதை எதிர்த்து. அதை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அங்கே, யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் இங்கே. அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது திமுக அந்த நீங்க சொல்ற போல பாசிச பிஜேபியோட கொள்கையை வந்து கடுமையா எதிர்த்திருக்காங்க. அது நீங்க கூட்டணியில ஏறக்குறைய 20 ஆண்டுகால கூட்டணியில இருக்கும் பொழுதுமே நீங்களும் அறிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அந்த திமுக நேத்து நடந்த 20 ஆண்டுகள் என்னமா சொல்லி எனக்கு புரியலமா. 20 ஆண்டுகள் கிட்ட கூட்டணியில இருந்து அப்புறமா நீங்க தெரியல, நடுவுல நிறைய மாற்றம் பிரியப்பட்டது, மறுபடியும் கூட்டணி 2014 அவங்க பிஜேபி கூட கூட்டணி தானா இல்லையா இருந்தாங்க. இப்ப என்ன, அதனால காங்கிரஸ் கூட மட்டும்தான் கூட்டணியா இருந்தீங்கன்னா நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல அவர்கள் எந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன லாபமோ, எது அவர்களுக்கு ஆதாயம் தருமோ அந்த முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். அது அவருடைய விருப்பம் தான். அவங்க எங்களை பத்தி சொல்ல முடியும். நடிப்பு அது இப்போ சொல்றதே கரெக்டுமா? நான் இன்னொரு நாள் நல்லா சொல்லுமா. அப்படி பார்த்தா இப்ப திமுக தனித்து விடப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க லாபத்தை தேடி போறவங்கன்னா பிஜேபி நோக்கி போயிருக்கலாமே. ஆனா இப்ப வரையும் அவங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்த மாதிரி செய்திகள் வரவில்லை இல்லையா? இப்படி எல்லாம் சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்றது வேடிக்கைக்கு சொல்ல, கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு உண்மையை நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. 23 கட்சி கூட்டணி நடந்துச்சு. ஆட்சி தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசத்துக்குள்ளே அவங்க தனித்து விடப்பட்டுறாரு. உங்க வாயில கூட்டணிகள்லாம் பிரிஞ்சு போட்டுச்சு. இல்லம்மா, வெளியே அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஒத்து வந்த, அதான் பிரச்சனை. தாவேகாவுக்கு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஆதரவுன்னு சொல்லிட்டு விசிக உள்ளிட்ட கட்சிகள் வந்து சென்றது முதலாவது. அதுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற்று கூட்டாட்சி வந்து இங்க தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது. அப்படின்னும் போது இங்க இருந்த மதசார்பற்ற கூட்டணிகள் எல்லாம் இப்ப தாவேகா கிட்ட போன பிறகு இங்க கூட்டணி இல்லதான், தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுக உருவாகி இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, அப்படி பாஜக பாசிச பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா திமுக இருக்கும் பொழுது, நீங்களும் கூட்டணியில இருக்கும் பொழுது, காங்கிரசும் கூட்டணியில இருக்கும் பொழுது பார்த்த ஒரு கட்சி. மறந்துட்டமா, 5 நிமிஷத்துக்குள்ளே மறந்துட்டேமா. வாஜ்பாய் தாமா முத இந்தியாவிலே பிஜேபி ஆட்சியுடைய பிரதம மந்திரி. அவர் ஆட்சியிலேயே திமுக கூட்டணி மந்திரி சபையா இருந்துச்சுமா. அவங்க பாஜகவை முழுமையா எதிர்த்தாங்கன்னு நினைச்சீங்கன்னா
அது தப்புமா. வரலாற்று நிகழ்வுகள் இது எல்லாமே உண்மை சார் நீங்க சொல்றது. தற்போதைய சூழல்ல பாஜக தற்போதைய சூழ்நிலையும் ஏற்கனவே எப்படி லாபத்துக்காக மாத்துனாங்களோ அதே போல இப்போ மாறுறதுக்கு அவங்க தயார். ஆனா அவங்க சாயம் வெளுத்து போச்சு. இப்ப வரையும் மாறல. அப்ப நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு பாட்டு வருது இல்ல, அது மாதிரி இவ்வளவு காலம் கழிச்சு திமுகவுடைய சாயம் வெளுத்து போச்சு. இப்ப யாரும் பக்கத்துக்கு வர தயாரா? இப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றது கூட திமுக தலைமைக்காக தானே வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக தலைமைக்கா? திமுகவோட முதலமைச்சர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகணும்ன்றதுக்கான சொல்லி முடிச்சது இல்லம்மா, கொஞ்சம் கேட்டாதான் உனக்கும் புரியும், இத பாக்குறவங்களுக்கு புரியும். இப்ப 5 தொகுதி வந்திருக்கு. சரி, குளச்சல்ல இதுவரை சுதந்திரம் அடைஞ்சு காங்கிரஸ் எப்பாவது இது திமுக எப்பாவது ஜெயிச்சிருக்கா? அருங்கல்ல அதுல தான் ஜெயிச்சிருக்கா? அல்லது விளவங்கோடுல ஜெயிச்சிருக்கா? இந்த 3 தொகுதிகளிலுமே இது கிள்ளியூர், விளவங்கோடு, குளச்சல், இந்த 3 தொகுதியிலும் திமுக இதுவரை ஒரு முறை ஜெயிச்சதே இல்லை. அந்த தொகுதியில திமுக தான் ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. சரியா? ரெண்டாவது, மிச்சம் இருக்கிறதா 2 தொகுதி. அதுல மேலூர் என்பது ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். ஜாம்பவான்னா உடல்ல அல்ல, நேர்மையாளனாக இன்னும் 100 வருடம் கழித்து கூட பேசப்படுகின்ற கக்கன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஆண்டு மடிந்து போன அந்த ஊர். அந்த ஊர்ல காங்கிரஸ் இயல்பாக இருக்க வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இதை ஒரு விரலை நீட்டுற போதே பைபிள்ல இருக்க வசனம் தான், 4 விரல் உன்னை நோக்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. 23 கட்சி கூட்டணி திமுக தான் நாங்க சரி, நான் ஒரு வாதத்துக்கு வரணுமா, இந்த 5 பேரையும் நான் ராஜினாமா பண்றதுக்கு நான் பொறுப்பு. திமுக அவங்களுக்கு ராஜினாமா பண்ணிட்டோம், திரும்பி தேர்தல் என்ன அவங்க ஜெயிச்சிருவா பாப்போமா? நாங்க 5 உறுதியா ஜெயிப்போம். அவங்க நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமே, அது எங்க விருப்பமா? நீ என்னமா உத்தரவு போட்டுட்டு இருக்க? அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இல்ல, மக்கள் மத்தியில தான் அப்படி கேள்வி வைக்கிறாங்க. அதல்ல நான் என்ன கேட்கிறேன், உங்க கேள்விக்காக தான் சொல்றேன். திமுகவுக்காக தான் எங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எங்களால தான் ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்றேன். 23 கட்சி கூட்டணி, 22 கட்சியில இருக்கவங்க போட்டது அதெல்லாம் ஓட்டு இல்ல, ஒருத்தர் போட்டதான் ஓட்டா? அதுக்கு தான் நாங்க ஜெயிச்சதுல 5ல 3ல ஒரு முறை கூட திமுக ஜெயிச்சதில்லைன்னு சொல்லிட்டேன். அதனால எங்கள் வெற்றியில அவர் பெரிய பங்கு இல்ல, அவங்க வெற்றியில எங்க பங்கு இருக்குன்னு சொல்றேன். ஒரே ஒரு ஓட்டுல இப்ப தோத்துருக்காங்களா? அது மாதிரி எத்தனை ஊர்ல 100 ஓட்டுல, 200 ஓட்டுல, 500 ஓட்டுல, 1000 ஓட்டுல ஒரு 5000 ஓட்டு வரணும் கூட எடுத்துங்க. உங்களுக்கு இதை நல்லா புரியணும்னா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு புரியும். 1971ஆம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பிரம்மாண்டமான வெற்றி அடைந்தது, திமுக. 184 இடங்களை ஜெயிச்சது. மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியும், ஆனால் அதுல ஆழமா பார்த்தா வெறும் 1000 ஓட்டுக்கு இடையிலேயே திமுகவிடம் ஸ்தாபன காங்கிரஸ் தோற்ற இடம் 60க்கும் மேற்பட்ட இடங்கள். அதனால கூட்டணி என்பது கிவ் அண்ட் டேக் பாலிசி. இவனால மட்டும் அவன் ஜெயிக்கிறேன், என்னால தான் ஜெயிக்கிறேன் யாராவது சொன்னா அவன் அயோக்கியன்னு அர்த்தம். ஏன் கூட்டணி இதே ஜெயிப்பு இல்ல, தனியா நின்று. இப்போ திமுக தலைவர் வந்து சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட தனித்து நின்று நாங்கள் போட்டியிடணும்னு வந்து தொண்டர்கள் விரும்புறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கேட்பு ஒரு நடத்தி இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஏமா இந்த கருத்து ஏமா நடைமுறை சாத்தியமா இருக்கு? தனித்து திமுக நின்னா இதே அளவுக்கு இப்போ தாவேக்க வெற்றி பெற்ற அளவுக்கு வெற்றி பெற வராதுன்னு தெரியும். அப்பதானே உங்க உண்மை என்னன்னு புரியும். இதுக்கு முன்னால கேள்விக்கெல்லாம் பதில் அப்பதான் தெரியும். திமுக எப்பமா தனியா நிச்சாங்க சொல்லுமா? 49ல முத திமுக உருவாச்சு. அதுக்கப்புறம் முதல்ல தேர்தல் நின்றது 57. 57 இருந்து இன்று வரை அந்த கட்சி தனியாக நின்னா ஒரு தேர்தலை சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் 71 வரை தனியாகவே நின்றது. அதற்கு பின்னாலும் 2 தடவை கூட்டணியில பிரிஞ்சு நிக்கிற போது காங்கிரஸ் தனியா இருந்துச்சு, அப்பவும் திமுகவோட கூட்டணி இருந்துச்சு. அதனால தனியா ஒரு முறை கூட நிக்காத அந்த மாபெரும் வீரர்கள் திமுக எங்களால் தான் எல்லாம் நடந்துச்சு என்று சொல்வதை உங்களை போன்ற விவரம் தெரிந்தவர்கள் எப்படிமா நம்புறீங்க? இப்போ எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, நீங்க சொன்னதே போலதான் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வர தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முயற்சி செய்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஆழமா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சிகள் வந்து நேர்மையான ஆட்சிகள் இல்லாத பட்சத்துல கூட்டணியில ஏன் இருந்தீங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் எழுது இல்லையா? அது எனக்கு தான் செய்யுமா? இது ஜனநாயக நாடுமா? உங்க வீட்டுல திரும்பி இதை சொன்னாதான், வீட்டுல 4-5 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு வச்சுங்க. உங்க வீட்டில் இருக்க மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார் பண்றாங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு வெளியே போயிருவீங்களா? இது போல ஜனநாயகத்தில் இது தவிர்க்க முடியாத அம்சம் தான். இது தேர்தலில் கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். அதை நிரந்தரமான கூட்டணின்னு உங்களை போன்ற நினைச்சுக்கிறதுனால வர குழப்பம். கூட்டணி ஆட்சியில் இப்ப
விஜய் கட்சியில ஆட்சியில காங்கிரஸ் மந்திரி இருக்காங்க, விசிகா மந்திரி இருக்காங்க. சரியா? இவங்கெல்லாம் இருக்கிற போது இப்ப எங்களை கூட்டணின்னு சொல்வதுதான் நியாயம். ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஆட்சியில் அதிகாரத்தில் அவர்கள் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் கூட்டணி அல்ல. அந்த தேர்தலோட அந்த ஏற்பாடு முடிஞ்சு போகுது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டால் உங்கள் கேள்வி தேவையில்லைன்னு தெரியும். இப்போ தாவேகா ஆட்சி அமைச்ச பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நிலையில அதிமுக இருந்து பிளவுபட்டு நிறைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து அந்த பக்கம் போனது. தாவேகா கிட்ட போகும்போது ஒரு பேச்சு அடிபட்டது. சோஃபா மாடல் ஆட்சி, குதிரை பேரம் நடைபெற்றது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுகள் அடிபட்டது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா ஜெயலலிதா முதல் மந்திரியா இருந்துச்சு. அதை உங்களுக்கு தெரியுங்கிறது தான் சொல்றேன். அதுக்கு முன்னால் நடந்து சொன்னா பழைய விஷயங்கள் தெரியாது. அதுக்கு முன்னால நிறைய இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். ராஜகண்டப்பன் ஒருத்தர் மந்திரியா இருந்தாரா? ஆமா. ரகுபதினு ஒருத்தர் மந்திரியா இருந்தாரா? இப்படி வரிசையா போனா சொல்லிட்டே போலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 9 பேர் ஜெயலலிதா ஆட்சியில மந்திரியா இருந்தவங்க இதுல இருந்தாங்க. சரியா? அவங்க அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அது என்ன பேரம்? குதிரை பேரமா, யானை பேரமா? குதிரை பேரம் வரலாற்றுல ஏமா நான் என்ன கேட்கிறேன்னா, குதிரை பேரம் இத சொல்றீங்களே, இதுக்கு பேர் குதிரை பேரமா, யானை பேரமான்னு சொல்லுங்க. மாற்றம் அப்படின்ற ஒரு மாற்றம் இது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டால்தான் நீங்க பேச முடியும். அப்ப நடந்ததுன்னு எடுத்துக்கலாமா? குதிரை பேரம் நடந்ததுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல நான் இப்ப சொன்னேனா? இல்ல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னு சொல்லி திமுக ஒருவேளை மகளிர் அணி தலைவா கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ ஏமா நான் சொல்லாதெல்லாம் சொன்னதா சொல்றியேமா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன் என்ன அது அல்ல, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாமலே பேசுறீங்க. அவர்கள் ஆட்சியிலேயே இவங்க ஆட்சியிலே 5 ஆண்டுகள் மந்திரிகளாவே ஏடிஎம்கே காரங்களா வச்சிருந்தாங்க. இவங்க இன்னும் உள்ளே வரல. வர்றதுக்கு முன்னாலே இவ்வளவு குதிக்கிறீங்களே, அப்ப ஏன் பேசலன்னு கேட்க வர்றேன். அதாவது தேர்தல் நடந்து முடிந்து ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாட்கள்ல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் அவ்வளவு விரைவா வந்து தாவேக்கா அவங்க போனா நான் என்னமா பண்ண முடியும்? அப்ப குதிரை பேரம் தாவேக்கா பேசலையா? குதிரை பேரம் இது கழுத பேரம்லாம் பேச தயாரா இல்லம்மா. அவனா வர்றான், நான் இனி ஏன் வர்றேன்னு கேட்க முடியுமா? நாங்க அது அவனுடைய விருப்பம் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இந்த நாட்டை நாசமாக்குறது ஆர்எஸ்எஸ் பேசு அதிமுக. அதே ஆர்எஸ்எஸ் பத்தி முரசொல்ல கருணாநிதி என்ன இருந்தாரு? ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், மக்களுக்கு சேவை செய்யற இயக்கம் தான். அதை சில பேர் தவறா பேசுறாங்க, அது இல்லை சொன்னாரா? இது மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க. பிஜேபி எதிர்ப்பதான் எங்களுடைய கொள்கை சொல்றாங்க. இந்த 4 பேர் தமிழ்நாட்டை எம்எல்ஏ வர்றதுக்கு முதல் வர்றதுக்கு காரணமே இவங்க தானே. அதை விட சொல்றேன், என்ன தமிழன், தகத்தாய தமிழனா? பெரிய ஒரு தமிழன் அவார்ட்லாம் கொடுத்தாங்களே இவங்க. தகைசால் தமிழரா? உன் வாயிலிருந்து வரணுங்கிறதா அப்படி போட்டு பார்த்தேன். தகைசால் தமிழன், உயர்ந்த தமிழன். கடைசியா அவங்க கொடுத்ததுல இப்ப கொடுத்தது நம்ம முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர்மேனுக்கு. அதுக்கு முதல்ல கொடுத்தது நல்ல கண்ணுக்கு. தகைசால் தமிழன் நீங்க பதவி கொடுத்துட்டு அவரை எலெக்ஷன் நிக்கிற போது தோக்கடிச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சுதான் நீங்க. அதனால இதெல்லாம் பேசுவதற்கான தார்மீக யோக்கியதை திமுகவில் யாருக்கும் இல்லை. அதனால வேற ஏதாவது பேசட்டும். ஆளுங்கட்சியை நோக்கி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறதுதான் ஜனநாயகத்தோட ஒரு நிலைப்பாடு இல்லையா? எப்பவுமே ஜனநாயக நாடு அப்படின்னும் போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மின்தடைகள் கேட்கற யாருமா கேட்க கூடாதுன்னு சொன்னா என்னமா பேசுறடி? எனக்கு ஒண்ணும் புரியல. கேள்விகள் கேட்டாலுமே வந்து தாவேக்கா சைடுல இருந்து எந்த ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. அதான் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செருடாய் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு நாளும் அவங்களும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்க சொல்ல வேணாம். டிஜிபி என்ன சொன்னாரு? ஒரு ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு தலைவரா இருக்கிற டிஜிபி ஒருத்தர் இருக்கிற எவ்வளவு பெரிய முக்கியம் மற்ற எல்லாத்த விட. அதை திமுக ஆட்சியில போட்டாங்களா? இப்ப இருக்கிற அகர்வாலுக்கு தான் சீனியாரிட்டி இருக்குன்னு போட்டா அவரை போடணும்னு அதுக்காக அந்த போஸ்டே காலியா வச்சிருந்தாங்கல்ல. எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கி இருக்கும். அந்த மாதிரி தவறுகளை இவர்கள் செய்யல. நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வித்தியாசம் புரியும். ஒரு பக்கமே அப்படி போயிட்டு அடுத்த பக்கம் தெரியாதுமா. இப்போ சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்க கால அவகாசம் எடுத்துக்கோங்க, ஆனா சட்டம் ஒழுங்குக்கு வந்து கால ஏமா நீங்க சொன்னதை திரும்பி 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 செக்கு மாடு மாதிரி போயிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. தவறுகள் எல்லா காலத்திலும் நடக்கும். அதில் மீது எடுக்கிற நடவடிக்கை சரியா தப்பான்னு பார்க்கணும். அப்படின்னா இப்ப விளாத்திக்குளம் கூட கடந்த ஆட்சியில நடந்த சம்பவத்துக்கு உடனே 2 மாதங்கள்ல தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா? கடந்த மார்ச் மாதம் விளாத்திக்குளம் பாலியல் மனைவி ஒண்ணும் பண்ண முடியுமா? அதை ஒண்ணும் பண்ண அதுல ஒரு பொண்ணை கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டு பிடிபட்டதுக்கு அப்புறமும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கே 1 வாரம் வச்சிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா, உறவினர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த சூழ்நிலை இருந்துச்சா? இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும்.
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவங்க காலத்துல எம்ம பொது இடத்திலேயே கூட்டம் நடக்கிற போது பெண் போலீஸ வந்து அவங்ககிட்ட பாலியல் அத்துமீறலை திமுக காரங்க பண்ணாங்க, பேப்பர்லாம் வந்துச்சா, போட்டோ வந்துச்சா, வீடியோ வந்துச்சா, அவங்க மேல நடவடிக்கை இருக்கா? போலீஸ்ல இருக்க பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில. நீங்க அதெல்லாம் வசதியா மறந்துட்டு கேள்வி கேட்கறீங்க. நான் அதான் முன்னால சொன்னேன், தவறுகள் என்பது நடக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும். அந்த தவறுகள் நடக்கிற போது தவறு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் தனக்கு வேண்டியவனா விட்டுறது, வேண்டாதவனா நடவடிக்கை எடுக்கிறது நிலைமை மாறி, தன்னுக்கு வேண்டியவனாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரு நல்ல ஆட்சியா இருக்க முடியும். அப்படி இவர்கள் செயல்படுகிறார்களா இல்லையா? அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு ஜனநாயகம் புரியுது, யதார்த்தம் புரியுதுன்னு அர்த்தம். இப்போ திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்க முதல்வர் விஜய் அவர்கள் சென்றிருந்த போது திமுக மற்றும் பலர் அப்படின்னு குறிப்பிடுறாரு இல்லையா? அந்த மற்றும் பலர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நாங்க புரிஞ்சுக்கிறோம். திமுக கூட்டணியில இப்ப யாருமே இல்ல கிட்டத்தட்ட. அதாவது விசிகாவும் வெளியே வந்தாச்சு. இங்க அதான் அவங்க சொல்றேம்மா, எனக்கு நல்லா புரியுதுமா. அவங்க பையன் உதயநிதி கூட பேசும்போது 4 நாளைக்கு முன்னால ஊர்ல நம்ம விமர்சனம் பண்ணோம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்களே நம்ம கவனிக்காம விட்டோம், அதனால அவங்களே நம்மளை கவுத்துட்டாங்கன்னு பேசினாரா? அப்ப அவங்க வீட்டுல இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களே அவங்களுக்கு ஓட்டு போடலைங்கிறத இதை விட யாரும் சொல்ல முடியாது. சொல்லிட்டாரு. இப்படி போயிருக்கு. அதனால இப்ப யாரையும் நம்பி சொல்ல முடியுமா? நீ கூட திமுக ஆதரவா பேசுற மாதிரியே கோபமா பேசி எதையாவது வாங்கணும் கூட நினைக்கலாம். அதுவும் இருக்கலாம்ல. அது மாதிரி மற்றும் பலர் சொல்லும்போது அதுக்கு என்ன பொருள்னு நீ நினைக்கிறேன்னு சொன்னா அது எனக்கு சரியா இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் இப்ப தாவேக்காக்கு இன்னும் சில கட்சி இருக்குன்னு சொல்றாங்கம்மா. இன்னும் சில கட்சிகள் இருக்கு. ஆனா அந்த பேர் சொன்னா எனக்கு புரியல. ஏன் கட்சியா பேர் சொல்ல மாட்டாரு அவர் எதுக்குமா சொல்லணும்? விஜய்? நீங்க இப்ப ஏமா திமுக சொல்றீங்க, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இவங்க போயிருக்கலாம், காங்கிரஸ் போயிருக்கலாம், கம்யூனிஸ்ட் போயிருக்கலாம், விசிகா போயிருக்கலாம், இன்னமும் எங்க கூட்டணியில கட்சி இருக்கான்னு சொன்னார்ல. அப்ப இன்னும் கூட்டணி கட்சி இருக்காங்க. பேர் சொன்னா தெரியுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா கூட்டணி கட்சி இருக்காங்க. அது அவருக்கே சொல்ல முடியல. யாருகிட்ட கூட்டணி கட்சியில இருக்காங்களோ அந்த தலைவரே சொல்ல முடியல. அப்ப இவர் சொல்லுன்னு வருத்தப்படுறியம்மா. இப்ப நீ சொல்லுமா? திமுக கூட கூட்டணியில 23 கட்சி இருந்துச்சுல்ல, அந்த கட்சி பேரை வரிசையா இப்ப சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துறேமா? 1.5 பவுன்மா? இதெல்லாம் புரிஞ்சாதாமா அது புரியும். 1.5 பவுன்மா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல. 1.5 பவுன் நீங்களே வச்சுக்கோங்க. அது இப்ப புரியுதா? இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து சமீப காலமா வந்து ஒரு கருத்துக்களை வைக்கிறாரு. ஒரு சின்னங்கள்ல நின்ன விஷயங்களா இருக்கட்டும், அதே போல தாவேக்காக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே அவர் பேசிட்டு வர மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, உங்களுக்கு அது புதுசா இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா படை ஒன்று சொன்னா சிரிப்பீங்க. எமர்ஜென்சி பீரியட். நான் கடலூர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடிங்கிற ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்கேன். 76 ஜனவரி 30 நான் பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் சொல்றாங்க. இறங்கும் போது அந்த ஊர்ல இருக்க இன்னமும் இருக்கிறான் அந்த ஆளு, ஒரு சின்ன வயசுல பிறந்தவன் பாலுன்னு, பெட்ரோல் பங்க் ஓனர். ஓடி வந்து, ஐயா நீ போயிடாத, காலையில பாரா வர்றாராம் நெய்வேலிக்கு, அவரை பார்த்துட்டு போவியான்னு. அதனால தான் நான் தப்புனேன், இல்லைன்னா அப்போ பிடிச்சிட்டு உள்ள வச்சிருப்பாங்க. காலையில அவரை பார்த்தேன். கன்னியாகுமரி வரலும் சில பேரை பார்த்து சில செய்திகளை சொல்றதுக்காக என்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அப்படி போற போது மதுரையில் இறங்கும் போது எனக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. எல்லாம் AK-47 நிற்கிறான். ஆஹா அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி திருநெல்வேலி போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போறேன். ஒரு கட்டம் போட்ட மஃப்ளர் கழுத்துல சுத்திக்கிட்டேன். அப்போ பஸ்ல இந்த ஷீட் எல்லாம் இவ்வளவு மாடர்னா இருக்காது. 3 பேர் உட்காந்து சைட்ல நீளமா சீட் இருக்கும். இந்த 3 பேர் உட்காந்துருக்க ஒரு சீட்ல ஒரு ஓரமா நான் உட்காந்துருந்தேன். அப்ப ஒரு நல்ல இளைஞன் ஒருத்தர் திருநெல்வேலிக்கு ஒரு 15 கிலோமீட்டர் முன்னால கையில விலங்கு போட்டு ரோட்ல நிறுத்திருக்காங்க. கூட ஒரு 10 போலீஸ் இருக்கு. வண்டியில ஏத்துறாங்க. நானே போலீஸ் இங்க இருந்தாக்கன்னு பயந்து போய் ஒண்டி வந்துட்டு இருக்கேன். பார்த்தா 2 பேர் இருக்கிற சீட்டை என் சீட்டு மட்டும்தான் காலி. என் பக்கத்துல அந்த இளைஞனை உட்கார வச்சு விலங்கு போட்டவங்க உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு போலீஸ்கார உட்கார்ந்து மற்றவங்க வெவ்வேறு சீட்ல உட்காந்துட்டாங்க. திருநெல்வேலியில போய் இறங்கணும்னு இறங்கிட்டாங்க. நான் கன்னியாகுமரி வரலும் போகணும், அது நாகர்கோவில் வரணும். இறங்கின உடனே சொன்னேன், யாருங்க பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரிகிறாரு, நல்ல இளைஞர் மாதிரி, அவரை போய் விலங்கு போட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்புறம் தம்பி சத்தம் போட்டு பேசாத, குருவிக்குளம் யூனியன் சேர்மனுப்பா, திமுக காரரு, அதுக்காக பிடிச்சிட்டு போறாங்க. அதனால எமர்ஜென்சியில் கைது பண்ணி கூட்டு போற போதே அவரை வைகோ போகும்போது என் பக்கத்துல உட்கார கூட்டு போனாங்க. அதை ஒரு 25 வருஷம் கழிச்சு மேடையில் சொன்னேன்னா அவர் விழுந்துச்சு. ஆமா, ஒரு கட்டம் போட்டு குனிஞ்சுக்கிட்டே இருந்தா அவரை. அதான் நான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா ஒரு பெரிய காங்கிரஸ்காரரு, அவங்க தாத்தா பெரிய காங்கிரஸ்காரரு, மாக்கோன்னு அவங்க அம்மாவுடைய அப்பா மிகப்பெரிய காங்கிரஸ்காரரு. அவரைத்தான் முதலமைச்சராக ஆகணும் காமராஜர் நினைச்சார் 54ல். அதற்கு இடையிலே இங்க இருக்கிறவங்க வரக்கூட சொல்லிட்டாரு.
இவர் வந்தாரு. அந்த அளவுக்கு காங்கிரஸ் குடும்பத்தில் வந்தவர். ஆனால் அவருக்கு பின்னால் தர்மாரி போய் இப்போ அவர் சொல்றீங்களே இப்பெல்லாம் பண்றாருன்னு. நீங்க எதை நினைச்சா இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா வரும்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஆவேசமா மானமுள்ள தமிழன் எவனாவது திமுகவை ஆதரிப்பானா சொன்னாரா? அப்ப சேர்ந்தாரு. அதையெல்லாம் நீங்க குறை சொல்லிருக்கணும். பிரிங்கிறேன்னு சொல்றது தப்பு இல்ல, சேர்ந்ததுதான் தப்பு. தாவேக்காவும் காங்கிரஸ் எல்லாம் விமர்சிச்சிருக்கு. இப்ப நீங்களே கூட்டணி ஏமா அமைஞ்சிருக்கீங்க. இப்படியே மானமுள்ள தமிழன் சேருவான நான் சொன்னா? விமர்சனம் எதுவா இருந்தாலும் எதுவா விமர்சனம். இருந்தாலும் இல்ல. ஏமா நான் 1.5 பவுன் மோதிரம் தரேன்னு சொன்னேன், அப்போ நீ ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு கடுமையா சொன்னாரு. மானமுள்ள தமிழன் ஏற்றுக்கொள்வானா? போய் சேர்ந்தாருல்ல, அதுவே சேர்ந்துட்டாரு. அதை விட்டுட்டு இன்னைக்கு போய் அவருக்கு ஆதங்க இருக்காதாமா? காலங்காலமா ஒரு சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிற விசிகா அவங்க மந்திரியா இருக்காங்க. முஸ்லீம் லீக் 1-2 சீட்டு தான் ஜெயிப்பாங்க, அவங்க மந்திரியா இருக்காங்க. நம்ம இல்லாம போயிட்டோமே, ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அந்த ஏக்கத்துல அவர் சொல்றாருமா. அவர் ஏக்கம் பாவம். அவரும் தனி சின்னத்துல நின்றுதா இப்ப அவர் ஒரு மந்திரியா வந்திருக்கலாம்ல. அவரு கவலை, அவரு கஷ்டம் தெரியாது. நீங்க போய் எருது புண்ணு காக்கைக்கு தெரியாதுங்கிற மாதிரி கொத்தி காட்டுறீங்க. இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு வலிமையான காங்கிரஸோட எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவின் கொள்கை, அதை எதிர்க்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ். இப்படின்னு இருக்கும் பொழுது, இதற்கு முன்னாடி திமுக கூட கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலிமையா வந்து பாஜகவை எதிர்த்தார் கூட்டணியில. எதிர்ப்பதை போல நடித்தார். எல்லா மேடைகளிலுமே எதிர்த்ததை போல நடித்தார்னு பதிவு பண்ணிட்டேன். டீலிமிட்டேஷன் பிரச்சனை, அதைத்தான் நான் சொல்றேன் கேளுமா. ஏன்னு கேள்வி கேட்டா அதுக்கும் பதில் சொல்றேன். அவர் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்கு அது புரிஞ்சதுனால தான் நாங்க தெளிவான முடிவு எடுத்து தந்துருவேன். ஆனா எனக்கு முன்னாலேயே புரிஞ்சுது. அப்பவே 8 மாசத்துக்கு முன்னாலேயே இந்த கூட்டணி கூடாதுன்னு முதல் காங்கிரஸ் வந்து குரல் கொடுத்தவனா. எப்படின்னா, பாஜகவை மூர்க்கமாக எதிர்க்கிற கட்சிகள் எடுத்துக்கலாம். முதல்ல தேசிய கட்சியில காங்கிரஸ், 2வது கம்யூனிஸ்ட், சரியா, 3வது முஸ்லீம் லீக்கா இருக்கும், முஸ்லீம் கட்சிகளா இருக்கும். அப்புறம் விசிகாவை எதிர்த்தது. ஒரு காலகட்டத்தில் திமுக சேர்ந்து ஆதரித்தாலும் அவர்களும் இந்த சனாதனம் அதன் வாயிலாக ஜாதி மதத்தின் வேலா பண்றதை ஏத்துக்கல. எவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். பாஜகவை கடுமையாக மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய இந்த 3-4 கட்சிகளையும் தோழமை என்கின்ற பெயரில் தன்னோடு சேர்த்து கொண்டு இவர்களை வளர விடாமல் தட்டியே வைக்கின்ற அந்த வேலையை பாஜகவுக்காக இருந்து செய்தது திமுக. நான் குற்றம் சாட்டுகிறேன். புரிஞ்சா புரிஞ்சுங்க. நீங்க குற்றம் சாட்டுனது உங்களோட கருத்து நிலைப்பாட்டுல இருக்கிற போலவே அவர் நடிச்சாரோ இல்ல எதிர்த்தாரோ, அதே போல தாவேக வலிமையா பாஜகவை எதிர்க்குமா? தாவேக தலைவர் பொறுத்திருந்து பாருமா. எதிர்ப்பாரு. நாங்க எனக்கு தெரியல. அருண்ராஜ் சொல்லிருக்காரு, அமைச்சர் அருண்ராஜ். என்ன சொல்றேன்னா, ஒரு கல்யாணம் ஆகுது, நாளைக்கு ஆகுதுன்னு வச்சுங்க. கல்யாணம் ஆகி 4 நாள் கழிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கான்னு கேட்பீங்களா? இல்ல. ஒரு ஆட்சி வந்த உடனே 1 மாசம் கூட ஆகல துடிக்கிறீங்களா? 5 வருஷம் கூட அக்கறை வந்த போது எங்க போனீங்கன்னு கேக்குறேன். ஆட்சிக்கு முன்னாடியே அவர் பாஜகவை எதிர்க்கலன்ற விமர்சனம் வந்து யார்? ஐயோ, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஊர்ல புதுசா வந்தீங்களா? அவர் தெளிவா முதல் கூட்டத்திலேயே, விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்திலேயே என்னுடைய கொள்கை எதிரின்னு குறிப்பிட்டாரு. எந்தெந்த விஷயங்கள்ல சமூக நீதி தொடர்பா அவர் வந்து எதிர்த்தாரு சொல்லிட்டாருமா. அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல இருந்து எல்லா இடங்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, தெளிவா 2 பேரையும் சொல்லிட்டாரு. மற்றவங்களை பத்தி வேணா கூட்டி குறை சொல்லுங்க, எனக்கு புரியுது. இந்த 2 பேரையும் அவர் காம்ப்ரமைஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய புரிதல் இல்ல. அதுக்கு நான் ஒண்ணு பண்ணேன். நான் கேட்டது வந்து எதிர்க்கிறார். நீங்க எதை வேணாலும் நீ என்ன வேணாலும் கேளுமா. கடுமையான ஏகே பாட்டியோட சுட சொல்றீங்களா? அதெல்லாம் ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம். அவர்களை எதிர்க்கிறேன், அவர்கள் சித்தாந்தத்தில் மாறுபடுகிறேன், அதான் சொல்ல முடியும். ஏகே பாட்டியோட சுடுறதோ இல்ல பழைய மாதிரி கத்தி எடுத்தா சுட்டு சொல்றீங்களா? 2 பண்ண முடியும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி கால அவகாசத்தின்படி தாவை காட்சி எப்படி நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க நேரத்தை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். வணக்கம். துவக்கம் நன்றாக இருக்கிறது. இது பலமடைய வேண்டும். அதன் வாயிலாக தமிழகம் நடமடைய வேண்டும். இது என்னுடைய விருப்பம். அதை போலவே உங்களுக்கு நம்புகிறேன். வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.